லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய பணத்தை 30% வட்டியுடன் திருப்பித் தருமாறு நடிகர் விஷாலுக்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். நடிகர் விஷால் தன்னுடைய விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனிடம் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடமிருந்து 21,29 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இந்த தொகையை முழுவதும் ஏற்றுக்கொண்டு லைக்கா நிறுவனம் அந்த தொகையை திருப்பி செலுத்தியது. இதையடுத்து இந்த தொகையை முழுவதும் திருப்பி தரும் வரைக்கும் விஷால் பட நிறுவனத்தினுடைய அனைத்து படங்களின் உரிமைகளும் லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தமும் செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி இந்த பணத்தை திருப்பி தர வேண்டும் என்ற விஷாலுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் லைக்கா நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி லைக்கா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21,29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் முகமது சபிக் அடங்கிய அமர்வுல இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது இது பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு என்பதனால ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாமே என விஷால் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த விஷால் தரப்பு வழக்கறிஞர் 15 கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கக்கூடிய சூழல்ல ஆண்டுக்கு 30% வட்டி என்று பிறப்பித்த உத்தரவு என்பது சட்டவிரோதம் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் வட்டி தொகை மட்டுமே 40 கோடி ரூபாய் வருவதாக அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் லைக்கா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரர் அல்ல என்றும் அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படியானால் அவர் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என விஷால் தரப்புக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் 30% வட்டி என்பது மிகவும் அதிகம், இது போன்று சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். பின்னர் லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடன் தொகையை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்த நீதிபதிகள் 10 கோடி ரூபாயை டெபாசிட் செய்யும்படி விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் விஷாலின் மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்கும்படி லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த விசாரணையை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.